Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அருணா ரங்கன்ஸ் கிச்சன் ஃப்ளேவர்ஸ். நம்ம இப்போ பண்ண போகிற இந்த டிஷ் வந்து திருவாதிரை களி. மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த டிஷ்ஷை நம்ம செய்ய போகிறோம். சிவனுக்கு ரொம்ப பிரீத்தியான இந்த டிஷ்ஷு. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அளவெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன். பச்சரிசி, பாசிப்பருப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய், நெய், வெல்லம், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த திருவாதிரை களி செய்யறதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா, அடுப்பில் வந்து ஒரு கடாய் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சரிசியும் பைத்தம்பருப்பையும் போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த வறுத்தது வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிடுச்சு. கருப்பாக ஆகாத அளவுக்கு பார்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்து அதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது சூடு ஆறின உடனே மிக்சரில் போட்டு ரவா பதத்துக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது நம்ம வெல்லம் ரெடி பண்ணணும். அடுப்பில் இந்த வெல்லத்தை எடுத்து போட்டு அதுக்கு ஒரு அரிசி என்ன அளவு எடுத்துருக்கீங்களோ அது 3 மடங்கு அளவு தண்ணி எடுத்து இந்த வெல்லத்தில் விடுங்க. விட்டு நல்ல வெல்லம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் விட்டுட்டு அந்த இதை ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த வெல்லத்தை எடுத்து நீங்கள் வச்சுக்கணும். இப்போ அந்த வெல்லத்தை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டுருக்கோம். இதில் வந்து ஏலக்காய், அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த அரிசி பருப்பையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ரவா பதத்துக்கு, அதையும் அதில் போட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா கலர இந்த வெல்லத்தில் வந்து இந்த அரிசியும் எதுவும் சேர்ந்துட்டு நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் அதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் இந்த வெல்லத்தில் அரிசி மிக்சர், அரிசி பருப்பு நம்ம ரவையாக அரைச்சிட்டு அந்த மிக்சரை வந்து அதில் போட்டு நல்லா கலரி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா கட்டி ஆயிடுச்சு. அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு குக்கரில் வச்சு ஒரு விசில் வர அளவுக்கு எடுத்து வைக்கணும். ஃபைனல் ஸ்டெப்பு. இப்போ பாருங்கள், குக்கரில் வச்சதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டாச்சு. சர்விங் பவுலில் எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம முந்திரி பருப்பை அதில் போடணும். கடாயில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரி பருப்பை நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். மாதிரியான ஒரு அசத்தலான திருவாதிரை களி, ரொம்ப டேஸ்டியான இந்த களி வந்து இப்போ ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையானா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணினீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் திருவாதிரை களி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இப்போ களியோட கூட்டை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அது எப்படி செய்யறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய்.